சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த ஒரு விஷயமும் எங்களுக்கு சந்தேகத்துக்குரியதா இருக்கு. அவசரமா ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் அப்பாயின்ட் பண்றாங்க. அதுக்கு ஒரு நார்த் ஜோனோட இருக்கக்கூடிய ஐஜி மிஸ்டர் அஸ்ரா கார்க்க போடுறாங்க. அதே மாதிரி சென்னை சிட்டியில இன்டெலிஜென்ஸ்ல இருந்தவங்களும் சென்னை சிட்டி டிசியா இருந்தவங்களும் நாமக்கல் எஸ்பியா இருக்கக்கூடிய அந்த அம்மா விமலா அந்த அம்மாவெல்லாம் போடுறாங்க. இதுக்கு எங்க முகாந்திரமே இல்லையே. அவங்க என்ன சொல்ல 250 டாக்டர்ஸ் சேலத்துல வந்து மீட்டிங் நடந்துருந்துச்சு, மெடிக்கல் மாநாடு நடத்திருந்தோம். உடனடியா எந்த மாநாட்டுக்குமே காலையில மாநாடு நடத்துறீங்க, மாநாடு முடிச்ச உடனே டாக்டர்ஸ் அங்க இருந்து சேலம் வந்துட்டோம், ஏற்காடு போலாமா இல்ல ஊட்டி போலாம், சில பேர் பிளான் பண்ணி இருப்பாங்க, சில பேர் அவங்க டிக்கெட் போட்டு அவங்க ஊருக்கு போலான்னு தான் பார்த்துருப்பான். நைட்டு 12 மணிக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்கும், நம்ம எல்லாரும் இங்கே ஸ்ட்ரென்த் இருப்போம், எந்த டாக்டருமே இருந்திருக்க மாட்டாங்க. இது எல்லாமே யாரை ஏமாத்துறதுக்குன்னு தெரியல. அரசு தன்னுடைய வேகத்தை காட்ட தான் செய்த தவறை மறைப்பதற்காக அரசு செய்த செயலாக தான் எங்களை மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடியவங்க எங்களுக்கெல்லாம் அதுதான் தோணுது. புதுசாக சிபிஐ வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் சிபிஐயில் வந்து மர்டர் கேஸ் இன்வெஸ்டிகேஷனில் சிபிஐ பெருசாக அச்சீவ் பண்ண மாதிரி எங்களை மாதிரி அனுபவசாலிக்கு தெரியல. ஆனால் கரப்ஷனில் வந்து சிபிஐ பல அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, பல அற்புதமான பனிஷ்மெண்ட்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் மர்டர் கேஸில் பெரிய நடந்த மாதிரி தெரியல. அது ஆனால் டெபுடேஷனில் போன ஒரு அஸ்ரா கார்க் ஐஜி அவர் வந்து எஸ்பியா இருந்து இங்கே இருந்து டிஏ அங்கே சிபிஐக்கு போய் 5 ஆண்டு இருந்து ஐஜியாக தமிழகத்துக்கு திரும்பி வந்திருக்காரு. ஐஜி சிபிஐயில் ஒர்க் பண்ணதுனால அவர் இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? விஜய்க்கும் பொறுப்பு இருக்கு. அது வந்து 2வது தான். முதல் பொறுப்பு மாவட்ட ஆட்சியாளருக்கும் காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கு தான் முழு பொறுப்பு இருக்குன்றது தான் உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்குது. உச்சநீதிமன்றம் தமிழக அரசு சொல்றாங்க விஜய் வரது லேட் ஆயிடுச்சு, விஜய் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாரு, விஜய் இன்னும் அந்த ஊருக்கு போய் பார்க்கல. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். விஜய் போயிட்டாரு வந்தாரு, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க என்ன பண்ணீங்க? வந்திருக்கக்கூடிய மக்கள் ஒரு ரசிகனாகவும் ஒரு கட்சி தொண்டனாகவும் ஒரு விஜயை பார்க்கக்கூடிய ஒரு வந்திருக்கான். ஒருத்தர் ரசித்து பார்க்கக்கூடியவன் 12 மணிலேருந்து சோறு தண்ணி இல்லாம சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியாம நின்றுட்டு இருக்கவன் செருப்பு கட்டி அடிப்பானா? ஒரு 12 மணிக்கு விஜய் வருவான்னு சொல்லி போடுறாப்போ 3:30 மணிக்கு ஒருத்தர் பேசுறான் ஃபேஸ்புக்ல லைவ் வீடியோ, இங்க வந்து விஜய் வந்து போயிடுவாரா, திரும்பி போயிடுவாரா அப்படின்னு ஒரு அச்சுறுத்தலும் ஆணவத்திலையும் ஆகாரத்திலையும் பேசுறான். இது எல்லாமே நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் தமிழ்நாடு ஓபிசி தலைவர் அட்வொகேட் தாமோதரன் யாதவ் அவர்கள். வணக்கம் சார். இப்போ சுப்ரீம் கோர்ட்ல தாவேகா டிஎம்கே மோதல், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறத தாண்டி ஒரு அரசியல் ரீதியிலான மோதலாகவே அங்க ஆர்கியூமெண்ட் போய்கிட்டு இருந்தது. இதுல வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கேள்வி கணைகளை திமுக அரசாங்கம் நோக்கி தொடுத்திருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டது, எஸ்ஐடி டீம் ஃபார்ம் பண்ணப்பட்டது, அதே நேரத்தில் ஒன்மேன் கமிஷன் போடப்பட்டது, உயர்நீதிமன்ற மதுரை கிளை பெஞ்ச் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது இங்கு தனி நீதிபதி விசாரணை, இதில் வந்த முரண்பட்ட தீர்ப்புகள் அப்படின்னு சொல்லி பல்வேறு கேள்வி கணைகளை தொடுத்திருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் உண்மையில ரொம்ப வேல்யூபிளான கேள்வி. என்னன்னு கேட்டிங்கன்னா, உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி அனைத்துமே அரசியல் நோக்கத்தோடு கேட்கப்பட்ட கேள்விகள், அதே நேரத்தில் சட்ட நுணுக்கங்களுக்கால் கேட்கப்பட்ட கேள்விகள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் நடந்த இன்சிடெண்ட்டு இன்னைக்கு மதுரை பெஞ்சுக்கு உட்கொட்டப்பட்டது, அது எல்லைக்கு உட்பட்டப்பட்டது தான் இன்றைக்கி கரூர் மாவட்டத்துடைய சப்ஜெக்ட் எல்லாமே மதுரை பெஞ்சுக்கு அதுக்கான வரையறுக்கப்பட்டது. ஆனால் அங்கே மதுரை பெஞ்சில் சிட்டிங் வந்து 2 ஜட்ஜஸ் உட்காந்துருக்காங்க. ஆனால் சென்னையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கி சிங்கிள் பெஞ்ச், ஹைகோர்ட்டில் 2 டபுள் பெஞ்ச் உட்காந்து விசாரிச்சுட்டு இருக்கப்போ, சுப்ரீம் பவர்ஸ் இருக்கப்போ சிங்கிள் ஜட்ஜுக்கு ஜூரிசெக்ஷனே இல்லாத ஒரு வழக்கில் வந்து அவரே விசாரிக்கிறார். ஆனால் அதில் என்ன விஷயம் ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, சுயமோட்டாவாக கரூர் இன்ஸ்பெக்டரை சுயமோட்டாவாக ஜட்ஜஸ் இம்ப்ளிகேட் பண்ணுறப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த சம்மந்தப்பட்ட இஷ்யூ சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய விஜய் கட்சியை ஏன் சேர்க்கல?
தமிழக வெற்றி கழகத்தை ஒரு பார்ட்டியை நீ இம்ப்ளிகேட் பண்ணியிருக்கலாமே. இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கரூரை வந்து நீங்கள் வந்து சுயமோட்டாவை இப்போ இம்ப்ளிகேட் பண்ணுறப்போ அப்போது இவங்களையும் இம்ப்ளிகேட் பண்ணலாம். அதே நேரத்தில் இந்த சென்னை உயர்நீதிமன்றக்கு போட்டிருக்கக்கூடிய வழக்கு சிங்கிள் பெஞ்சில் எந்த முகாந்தரமும் இல்லாமல் திமுக ஓரியன்டாக இருக்கக்கூடிய வில்லிவாக்கு தினேசன் சொல்கிறாங்க. ஆனால் நாங்களாம் பூர்வீகமாக வில்லிவாக்கத்தை சேர்ந்தவங்க, எங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி பேரே நாங்கள் கேள்விப்படாது. ஆனால் கொளத்தூர் தமிழக முதலமைச்சருடைய தொகுதியான கொளத்தூரில் இருக்கக்கூடிய பாபா நகரை சேர்ந்தவர் தான் தினேஷ். அவர் என்ன ப்ரேயர் போகிற அவர் எஸ்ஓபி போட சொல்கிறார். ஏற்கனவே சென்னை மாநகரத்தில் நகராட்சியில் சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர் ஒரு அம்மா வந்து ஒரு பாஜக சார்ந்தவங்க ஒரு அம்மா வந்து சென்னையில் உயர்நீதிமன்றத்தில் முறையிடுறாங்க. உயர்நீதிமன்ற பெஞ்ச் சேம் டே பெஞ்ச் என்ன சொல்லுதுன்னா, இதை வந்து நீங்கள் வந்து மதுரை ஹைகோர்ட்டை போய் அணுகுங்க, அதுக்கு வரம்பேற்பட்டது, நாங்கள் விசாரிக்க முடியாதுன்னு சொல்லி அதை டிஸ்மிஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் அதே நாளில் உயர்நீதிமன்றத்தில் சிங்கிள் பெஞ்ச் அவர் வந்து விசாரிக்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. அதே நேரத்தில் அவர் குளத்தூரை சேர்ந்த தினேஷ் வந்து ஃபைல் பண்ணிக்கிற வந்து எஸ்ஓபி ஃபைல் பண்ணி தான் சொல்லியிருக்காரா கட்டி. ஆனால் இவர் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ரிஜிஸ்டரான ஒரு கட்சியுடைய தலைவரையும் ஒரு சினிமா பிரபலமான ஒருத்தரையும் ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை நீதிபதி பேசினது மனசார எங்களை மாதிரி ஆட்கள் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க தொழில் பண்ணக்கூடியவங்க எங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்குது. அதே நேரத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த நீதிமன்றத்திலேயே அந்த வழக்குக்கு சம்பந்தமே இல்லாத, அந்த வழக்கில் இருக்கக்கூடிய முகாந்தரம் இல்லாமல், ப்ரேயர் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் இவர் வந்து எஸ்ஓபி கேட்ட மேட்டரில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் அப்பாயின்ட் பண்ணுறாரு. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் அப்பாயின்ட் பண்ண சொல்லி ப்ரேயரே இல்லையே. அப்போது திமுகவை காப்பாற்ற வேண்டிய எண்ணத்தில் தான் சில நீதியரசர்கள் இருப்பார்களான்றது எங்களுக்கு வேதனையாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்ன சப்ஜெக்ட் ப்ரேயரில் இருந்திருந்தால் சார் இன்வெஸ்டிகேஷன் புலனாய்வுத்துறைக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை அப்பாயின்ட் பண்ணணும், எஸ்ஓபி பண்ணணும் அப்படின்னு அந்த ப்ரேயரில் இருந்திருந்தால் பரவாயில்ல. ஆனால் இந்த தினேஷ், கொளத்தூர் தினேஷ்ன்றது ஒரு சாதாரண ஒரு மனிதர். ஆனால் அவருக்காக அப்பீர் ஆன அட்வொகேட் ஒரு முன்னாள் அரசு வழக்கறிஞர், திமுகவோட அரசு வழக்கறிஞராக இருந்தவர். அப்போது திமுகவுடைய ஏன்னு கேட்டிங்கன்னா அது எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறதுனே எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா 30ஆம் தேதி தான் மத்தியானம் தான் ரிஜிஸ்டர் போஸ்ட் அமைச்சிருக்கார் டிஜிபி ஆஃபீஸுக்கும் ஹோம் செக்ரட்டரிக்கும். செக்ரட்டரியேட்டில் எத்தனை செக்ஷன் இருக்குது, இந்த செக்ஷன்லாம் நம்பர் ஆகி ஹோம் செக்ரட்டரி டேபிள் போகிறதுக்கு வித்தின் 4 to 5 days ஆகும். ஆனால் டிஜிபி ஆஃபீஸும் சேம் செக்ஷன், தபால் செக்ஷனில் வாங்கி தபால் செக்ஷன் எந்த ஜூரி செக்ஷனு எந்த இது சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லி நம்பர் போட்டு செக்ஷனில் போட்டு டிஜிபியோடைய டேபிள் போகிறதுக்கு 1 week ஆகிடும். ஆனால் இப்படி தபால் அனுப்பிச்சு 30ஆம் தேதி மத்தியானத்து மேலே அனுப்பிச்சு அது போய் சேர்ந்து அந்த தபாலே ரிசீவ் ஆகலை. ஏன்னா 1, 2 கவர்மெண்ட் ஹாலிடே, 1ஆம் தேதி லீவு, 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி லீவு, 3ஆம் தேதி கோர்ட்டுக்கு வந்துருச்சு. அப்போது எதுவுமே இல்லாமல் ஒரு நீதியரசர் இதெல்லாம் எப்படிப்பா இருக்குது, முதல்லையே டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் இது வந்து வழக்கு வந்து பிஏலாம் போட வேண்டிய விஷயம். பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த ரிட்டு போடலாம். இவர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கேஸ் போடுறாரு. அப்போது பில் போட வேண்டிய மேட்டரில் ரிட்டு ஆகி எடுத்திருக்காங்க. இதில் எல்லாத்துலேயுமே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த ஒரு விஷயமும் எங்களுக்கு சந்தேகத்துக்கு உரியதாக இருக்குது. அவசரமாக ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு நார்த் ஜோனோட இருக்கக்கூடிய ஐஜி மிஸ்டர் அஸ்ரா கார்க்கை போடுறாங்க. அதே மாதிரி சென்னை சிட்டியில் இன்டெலிஜென்ஸில் இருந்தவங்களும் சென்னை சிட்டி டிசியாக இருந்தவங்களும் இப்போ நாமக்கல் எஸ்பியாக இருக்கக்கூடிய அந்த அம்மா விமலா அந்த அம்மாவெல்லாம் போடுறாங்க. அது கரெக்டுங்க. ஆனால் இதுக்கு எங்கே முகாந்திரமே இல்லையே. அதே நேரத்தில் உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்குது. இதே சம்பவத்தை நாங்கள் மறுநாள் இதே நியூஸ் சேனலில் நீங்கள் கேட்குற கேள்வி அப்போது எப்படிங்க நைட்டு 8 மணிக்கு நடந்த இன்சிடெண்ட்டு, 7லேருந்து 8 மணிக்கு நடந்த இன்சிடெண்ட்டு, இப்போ எல்லாத்தையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. அப்புறமாட்டு நைட்டு 11:30 மணிக்கு சிஎம் செக்ரட்டரியில் கூட நடத்துகிறாரு. 1:30 மணிக்கு அங்கே போயிடுறாரு. இவ்வளோ நினைக்கிற 12 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட மத்தியானம் 12 மணிக்கெலாம் முடிச்சிட்டாங்க.
கிட்டத்தட்ட 42 பேர் போஸ்ட்மார்ட்டத்தை 12 மணி நேரத்தில் முடிச்சிருவாங்கன்றது ஆச்சரியமாக இருக்குது. இதுதான் உச்சநீதிமன்றம் கிடைச்சி இதே கேள்வி அன்றைக்கி நீங்கள் கேட்ட கேள்விக்கு நாங்கள் அதை தான் பதில் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் ஒன்றுமே புரியல எங்கங்க, எப்படிங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும்? ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸு இப்போ சென்னை ஜிஹெச்சிலே இல்லை, கேஎம்சியில் இல்லை, ஸ்டான்லியில் இல்லை, ராயப்பேட்டையில் இல்லை, எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிக்கில் வச்சுருக்கான்னு சொல்லி பேசணும் அன்றைக்கி. இப்போது கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் அங்கே இருக்கிறதே மொத்தமே எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே போஸ்ட்மார்ட்டத்துக்கு 2 டேபிள் தான் இருக்குது, அதிகமான டேபிள் கிடையாது. சென்னை ஜிஹெச்சில் 4 டேபிள் இருக்குது, கேஎம்சியில் 3 டேபிள் இருக்குது, ஸ்டான்லியில் 2 டேபிள் தான் இருக்குது. இப்படி இருக்கிறப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய கரூர் மெடிக்கல் காலேஜில் 2 டேபிள் தான் இருக்குது. அப்போது 2 டேபிள் இருக்கப்போ அவங்க என்ன சொல்ல 250 டாக்டர்ஸு சேலத்தில் வந்து மீட்டிங் நடந்துருந்துச்சு, மெடிக்கல் மாநாடு நடத்தியிருந்தோம். உடனடியாக எந்த மாநாட்டுக்குமே காலையில் மாநாடு நடத்துகிறீங்க, மாநாடு முடித்த உடனே டாக்டர்ஸ் அங்கேருந்து சேலம் வந்துட்டோம், ஏற்காடு போகலாமா இல்லை ஊட்டி போகலாம், சில பேர் பிளான் பண்ணியிருப்பாங்க, சில பேர் அவன் டிக்கெட் போட்டு அவன் ஊருக்கு போகலான்னு தான் பார்த்துருப்பான். நைட்டு 12 மணிக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்கும், நம்ம எல்லோரும் இங்கேயே ஸ்ட்ரென்த்தான இருப்போம்னு எந்த டாக்டருமே இருந்திருக்க மாட்டாங்க. இது எல்லாமே யாரை ஏமாத்துறதுக்குன்னு தெரியல. அதே நேரத்தில் கேட்ட சுற்றுப்பட்டுருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ன்றது கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் 50-60 கிலோமீட்டர் சுற்றுப்பட்டுருக்கக்கூடிய மாவட்டத்திலேருந்து நாமக்கல், திருச்சியிலேருந்து, கரூர், இந்த பக்கம் சேலத்துலேருந்து, ஈரோட்டிலேருந்து சுற்றுப்பட்டுருக்கிறதுல டாக்டர்ஸை வர வச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து இது கவர்மெண்ட்டோட சொல்கிறாங்க. ஆனால் எங்களை மாதிரி ஆட்களுக்கு அதுக்கான முகாந்திரமாக இருக்கான்றது கேள்விக்குறியான விஷயந்தான். அதுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டுருக்கு. அதுக்கு அதே மாதிரி இன்றைக்கி வந்து அரசு வந்து ஒரு அட்வொகேட் ஜட்ஜஸ் 1 மேன் கமிஷன் போட்டிருக்காங்க. அந்த 1 மேன் கமிஷன்லேயும் பல குளறுபடிங்க, 1 மேன் கமிஷனில் குளறுபடிங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா எத்தனையோ கமிஷன் இது இருக்குது. இந்த ஜெயலலிதா கமிஷன் போட்டிருக்காங்க, தூத்துக்குடி நடந்த துப்பாக்கி சூடு கமிஷன் இருக்குது, அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் பீரியடில் கமிஷன் இருக்குது, ஜெயலலிதா பீரியடில் கமிஷன் இருக்குது. ஆனால் எந்த கமிஷன் இந்த மாதிரி நடந்ததே கிடையாதுங்க. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நைட்டு 12 மணிக்கு 11:30 மணிக்கு சிஎம் டிக்ளேர் பண்ணுறாரு. செக்ரட்டேரியட் மீட்டிங் முடிஞ்ச உடனே அந்த அம்மாவோட தலைமையில் நீதி அரசர் போட்டு இந்த 1 மேன் கமிஷன் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. 1 மேன் கமிஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணமுன்னே நைட்டு உடனே முடிச்சுட்டு பண்ணிட்டு உடனடியாக அவர் கிளம்பி அங்கே உடனடியாக கிளம்பி கரூர் போயிடுறாரு சிஎம். மத்தியானம் 12 மணிக்கு இந்த அம்மா அங்கே போய் நிற்கிறாங்க கரூரில். எல்லாத்தையும் இன்னும் ஜிஓ பாஸ் ஆகலை, எதுவுமே நடக்கலை, எதுவும் நடக்காத விஷயத்துலையே இந்த அம்மா அங்கே போய் எல்லாத்தையும் போய் நிற்கிறாங்க. எப்போவுமே கமிஷன் அமைச்சா கமிஷனோட ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு, கமிஷனோட இமெயில் ஐடி அட்ரஸ்ஸு, கமிஷனோட ஆஃபீஸ் ஃபோன் நம்பர்ஸு இதெல்லாம் கொடுத்து பாதிக்கப்பட்ட மக்கள் உங்களுடைய கருத்துக்களையும் அதே மாதிரி பப்ளிக்கில் இருக்கக்கூடிய பொது சேவை செய்யக்கூடியவங்க தகவலை தெரியப்படுத்தக்கூடிய மக்களுடைய அங்கே நடந்தப்படக்கூடிய அநீதியோ அங்கே நடந்தக்கூடிய அக்கிரமங்களோ அது சம்பந்தமாக உயிரிழந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களோ உங்களை கருத்து சொல்கிறதுக்கு இந்த ஆணையத்துக்கு தகவலை தெரியப்படுத்துங்க, அரசு அமைக்கப்பட்டிருக்க ஆணையம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆணையத்துக்கு தகவல் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆணையம் வந்த பிறகும் இதெல்லாத்தையும் கேதர் பண்ணி அப்புறமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது தான் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சுது. கிட்டத்தட்ட எனக்கு 60 வயசு ஆகுது. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் இதுதான் பார்த்துட்டு இருக்கோம். இது புதுசாக இருக்குது. தினம் அரசியல்வாதி மாதிரி அந்த அம்மா எல்லா மீடியாவிலையும் ஓப்பனாகவே ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போது இதில் எப்படி ஜெனியூனிட்டி கிடைக்குன்றது தெரியல. இது என்னன்னு கேட்டிங்கன்னா அரசு தன்னுடைய வேகத்தை காட்ட தான் செய்த தவறை மறைப்பதற்காக அரசு செய்த செயலாக தான் எங்களை மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடியவங்க எங்களுக்கெல்லாம் அதுதான் தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழக அரசு ஒரு ரெவென்யூ செக்ரட்டரி, மூத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், அதே மாதிரி ஹெல்த் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, இப்போ இருக்கக்கூடிய தற்காலிக டிஜிபி, பொறுப்பு டிஜிபி, லாண்ட் ஆர்டர் கமிஷனர், லாண்ட் ஆர்டர் ஏடிஜிபி, 4 அதிகாரி தமிழகத்தின் முக்கியமான தூண். ஒரு முதலமைச்சருடைய சுற்றி இருக்கக்கூடிய கண்கள் போரே. ஏன்னா ரெவென்யூ செக்ரட்டரி தமிழ்நாட்டோட வருமானத்துக்குரிய உருவாக்கக்கூடிய ஒரு ரெவென்யூ செக்ரட்டரி, ஹெல்த் மக்களுடைய பாதுகாப்பை பார்க்கக்கூடிய ஹெல்த் செக்ரட்டரி, காவல்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஹோம் செக்ரட்டரி, ஒரு மூத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு, இவங்க எல்லாரும் உட்காந்து கீழே என்கொயரி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய
ஒரு ஏடிஎஸ்பி தலைமையில் நடக்கக்கூடிய என்கொயரி, கரூர் டவுன் டிஎஸ்பி, இன்சார்ஜாக அதை இன்வெஸ்டிகேஷன் சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய ஏடிஎஸ்பி, இவங்கெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு டிஜிபி பொறுப்பு டிஜிபி அன்னைக்கு வாயே திறக்கலை, ஹோம் செக்ரட்டரி வாயே திறக்கலை, ரெவன்யூ செக்ரட்டரி தான் அந்த அம்மா தான் சோசியல் மீடியாவில், அதாவது திமுக ஐடிவிங்க பரப்பப்பட்ட செய்திகளை வச்சு இன்னைக்கு அந்த நம்ம டிக்டேட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவமானக்கிற விஷயம், தலக்கூடிய விஷயம். ஏன்னா இதெல்லாம் பண்ணுறதுக்கு அரசுடைய ஆவணமாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் டிஎம்கே ஐடிவிங் பிரபகண்டா பண்ண விஷயத்தை எடுத்து இவங்க அதை போட்டு செக்ரட்டரியேட்டில் டிஸ்பிளே பண்ணி பத்திரிகையாளர் முன் கேட்குறாங்க. ஆனால் அங்கே இருந்த பத்திரிகையாளர் அத்தனை பேருமே கேள்வி கேட்காம இருக்கீங்க. நாங்கள் ஐடிவிங்க போட்டதால நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களேன்னு சொல்லி கேட்கறதுக்கு எந்த பத்திரிகையாளரும் இல்லாதப்போ எங்களை மாதிரி இருக்கலாம். வயிறு எரியுதுங்க, கண்ணில் ஒரு பெரிய அநீதி நடந்திருக்கு. யாராலும் இது நடந்துச்சுன்றது இல்லை, அதுக்கு பத்திரிகையாளர் தான் எடுத்துகிட்டு வெளியே சேர்க்கணும். மக்களுக்கான துடிக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு எடுத்துகிட்டு கொடுக்கக்கூடிய பத்திரிகையாளர்களே வாய் திறக்காமல் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அரசு அதிகாரிகள் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இது எல்லாமே உச்சநீதிமன்றம் கேள்வியாக கேட்டிருக்கு. ஆனால் உச்சநீதிமன்றத்துக்கு கூட கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்தும் இப்போ புதுசாக சிபிஐ வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் சிபிஐயில் மர்டர் கேஸ் இன்வெஸ்டிகேஷனில் சிபிஐ பெருசாக அச்சீவ் பண்ண மாதிரி எங்களை மாதிரி அனுபவசாலிக்கு தெரியல. ஆனால் கரப்ஷனில் சிபிஐ பல அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, பல அற்புதமான பனிஷ்மெண்ட்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் மர்டர் கேஸில் பெரிய நடந்த மாதிரி தெரியல. ஆனால் டெப்புடேஷனில் போன ஒரு அஸ்ராக் கார்க் ஐஜி அவர் எஸ்பியாக இருந்து இங்கேருந்து டிஏ அங்கே சிபிஐக்கு போய் 5 ஆண்டு இருந்து ஐஜியாக தமிழகத்துக்கு திரும்பி வந்திருக்காரு. ஐஜி சிபிஐயில் ஒர்க் பண்ணதுனால அவர் இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? சிபிஐ மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது, மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸரும் தமிழ்நாடு கடர் ஆஃபீஸர்ஸ். இவங்க யார் கண்ட்ரோல் இருப்பாங்க? தமிழ்நாடு சூப்பர் டிஜிபி கண்ட்ரோலில் இன்னைக்கு ஹோம் செக்ரட்டரி கண்ட்ரோல் இருக்குது. அப்போ உயர்மட்டம் இருக்கக்கூடிய ஏடிஜிபி லாண்ட் ஆர்டரும் டிஜிபி பொறுப்பு டிஜிபியும் ஹோம் செக்ரட்டரியும் ஹோம் செக்ரட்டரி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எப்படி ஜெனுவினா இன்வெஸ்டிகேஷன் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் எப்படி நம்ப முடியும்? ஏன்னா அங்கே நடந்தது ஒரு பெரிய ஒரு கலவரம், அது முழுக்க அது மக்களால் ஏற்பட்ட விஷயம். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா போலீஸ் ப்ராப்பராக அங்கே ஸ்ட்ரென்த் 500 போலீஸ் தான் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட சொல்கிறாங்க 10,000 பேர் வருவான்னாங்க, 20,000 பேர்னாங்க. ஆனால் 50,000க்கு மேற்பட்ட கூட்டங்கள் அங்கே இருக்குது, லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கான். போலீஸ் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மி. ஆனால் ஒரு ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர் ஏடிஜி சொல்கிறாரு, நாங்கள் சுத்துப்பட்டிலேருந்து எல்லாத்தையும் மொபிலைஸ் பண்ணிட்டோம், அவங்கவே வந்துட்டு இருக்காங்க. எப்போ செத்து முடிஞ்ச பிறகு என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி மத்தியானத்துலேருந்து 12 மணிலேருந்து கூட்டம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இது டிஸ்ட்ரிக்டோட எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து எஸ்பிசிஐடி இன்டெலிஜென்ஸு கியூ பிரான்ச்சு எஸ்பி எல்லாமே டெட்டாச்மெண்ட் எல்லாமே ஒரு மணி நேரத்துக்கு சுப்ரியர் ஆஃபீஸர்ஸ்க்கு தகவல் கொடுத்தோம் ப்ரோட்டோகால். அப்படி ப்ரோட்டோகால் கொடுத்துட்டு இருக்கப்பவே இப்போ ஒரு மணி நேரத்துக்கும் கூட்டம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக சுற்றி இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை மொபிலைஸ் பண்ணியிருக்கணும். எந்த மொபிலைஸும் பண்ண கிடையாது. முழுக்க காவல்துறையுடைய செயலிழந்த தன்மைக்கும் அரசுக்கும் முழு பொறுப்பு இருக்குது. முழு பொறுப்பு விஜய்க்கும் பொறுப்பு இருக்குது. அது ரெண்டாவது தான். முதல் பொறுப்பு மாவட்ட ஆட்சியாளருக்கும் காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கு தான் முழு பொறுப்பு இருக்குன்றது தான். எங்களை மாதிரி நாங்கள்லாம் தனித்தனியாக அரசியல் கூட்டம் நடத்துகிறோம், சாதி மக்களோட பிரச்சனையை பார்க்க போகிறோம், ஒரு கிராமம் தூரம் போகிறோம், தாலுக்கா தூரம் போகிறோம், எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆனால் இன்னைக்கு முழுக்க அரசு முழுக்க சினிமா நடிகர் விஜய் மேலே அந்த பழிய போடுறாங்க. ஆனால் விஜய்க்கு இதுக்கு எந்த பொறுப்புமே கிடையாது. பொறுப்பு எதில் இருக்குன்னா தான் பார்க்க வந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு விஜய்க்கு இருக்கு. அதோடு தாய் உள்ள கொண்டு இருக்கக்கூடிய அரசுக்கு தன் தாய் நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் முழு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பில் அவங்க யாரும் செயல்படல. இந்த செயல்படாததான் அரசு கேள்வி கேட்குது, உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்குது. உச்சநீதிமன்றம் தமிழக அரசு சொல்றாங்க விஜய் வரது லேட் ஆயிடுச்சு, விஜய் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாரு, விஜய் இன்னும் அந்த ஊருக்கு போய் பார்க்கல. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். விஜய் போயிட்டாரு வந்தாரு, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க என்ன பண்ணீங்க? இதுதான் கேள்வி. என்ன பண்ணாங்க? ப்ராப்பராக பாதுகாப்பு தரல. அதே நேரத்தில் ஓட்டர் பாட்டில் தூக்கி அடிக்கிறான்,
கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான அதில் வந்து கூலிப்படை உள்ளே போயிடுச்சு. முன்னும் கேட்டு போனால் பணம் வாங்கிட்டு வேலை செய்கிறவன் எந்த கட்சியை சார்ந்தவனும் கிடையாது, கூலிக்காக வேலை செய்கிறவன் அவன் எந்த கட்சியில் கல்யாணம் பண்ண சொல்ல கல்யாணம் பண்ணுவான். ஆனால் அங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் ஒரு ரசிகனாகவும் ஒரு கட்சி தொண்டராகவும் ஒரு விஜயை பார்க்கக்கூடிய வந்திருக்கான். ஒருத்தர் ரசித்து பார்க்கக்கூடியவன் 12 மணிலேருந்து சோறு தண்ணி இல்லாமல் சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கவன் செருப்பு கட்டி அடிப்பானா, கழுத்து கடிப்பானா, ஒரு விஜய் பண்ணுவானா? ஆனால் அங்கே நடந்த கூட்டத்தில் ரொம்ப ரொம்ப காது கூசக்கூடிய விஷயத்தில் தகாத வார்த்தைகளையும் அச்சுறுத்தல் வார்த்தைகளையும் அங்கே பேசுகிற வார்த்தைகள் எல்லா யூடியூப் சேனல்லையும் யூடியூப் சேனல்ன்ற பொதுமக்கள் யூடியூப் சேனல்ன்றது மக்களுக்கான அவேர்னஸ் ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் ஒரு தனிப்பட்ட முறையும் செய்தியாளராகி இன்னைக்கு மக்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு போட்டிருக்கான். எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய கரூரில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களை கொடுத்து போன அத்தனை பேரும் தன்னோட செல்ஃபோனை செய்தியாளராகவும் தன்னைத்தானே ஒரு பப்ளிக்குடைய அவேர்னஸ் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சேவகனாகவும் செய்தி எடுத்து போட்டிருக்கான். எல்லா செய்தியிலையுமே வார்த்தைகளை வந்து விஜயா வந்து தரத்தாழ்ந்த வார்த்தைகளை பேசியிருக்கான். அடித்த ஓட்டர் பாட்டிலில் கரூர் முன்னாள் அமைச்சர் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய அறக்கட்டளை பேரில் ஓட்டர் பாட்டில் தூக்கி அடிக்கிறான். இந்த அறக்கட்டளை ஓட்டர் பாட்டில் அங்கேயே வந்துச்சு, எப்படி வரும்? அப்போது நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ், ஒரு ஆம்புலன்ஸு பப்ளிக் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் நம்பர் பிளேட் இல்லாமல் எப்படி வரும்? இது எல்லாமே கேள்விக்குறி. இது எல்லாமே சோசியல் மீடியா நம்ம பார்க்குறப்ப நம்மளுக்கே தெரியுது அங்கே ஏதோ தவறு நடக்குது. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு முன்னாடி ஒரு 12 மணிக்கு விஜய் வருவான்னு சொல்லி போடுறாப்போ 3:30 மணிக்கு ஒருத்தன் பேசுகிறான் ஃபேஸ்புக்கில் லைவ் வீடியோ. இங்கே வந்து விஜய் வந்து போயிடுவாரா, திரும்பி போயிடுவாரா அப்படின்னு ஒரு அச்சுறுத்தலும் ஆணவத்திலையும் ஆகாரத்திலையும் பேசுகிறான். அவன் யாரும் கேட்டால் திமுகவோட கட்சி உறுப்பினர். அப்போ என்ன நடந்திருக்கு? அப்போ எப்படி முன்கூட்டியே பேசியிருக்க? அப்போ என்ன நடக்க போகுது? அப்போது இது எல்லாமே தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் நியமிச்சிருக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷனால் அரசுக்கு எதிராக ஒரு காவல்துறை கொடுக்குமா? அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக தான் குழந்தை இழந்தவனோ தான் மனைவி இழந்தவனோ மக்கள் வந்து இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் தமிழக அரசுடைய திராவிட கழகத்துடைய திமுகவுடைய ராஜ்யசபா உறுப்பினரும் இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் வில்சன் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் அப்பீல் ஆகி சொல்கிறார், சார் அவன் புள்ள செத்து போச்சு, உயர்நீதிமன்றத்துக்கு வரல, உச்சநீதிமன்றம் வந்திருக்கான். பிள்ளைய செத்து போனா பிள்ளைய அடக்கம் பண்ணுவானா, அங்கே இருக்கிற ஈவக்காரியங்களை பார்ப்பானா, உயர்நீதிமன்றம் வந்து நிற்பானா? இதெல்லாம் வந்து எடுக்கக்கூடிய கேள்வி எல்லாம் உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு ஆளுங்கட்சி போய் அங்கே போய் இப்படி ஒரு கேள்வி கேட்குறப்போ இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குல்ல. அப்போ எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க? ஒரே வார்த்தை ஆரம்பத்துலேருந்து விஜய் வார்த்தை லேட் ஆச்சு. விஜய் வர விட மாட்டாங்களே. மக்களுடைய அலைக்கடல் அப்படியே அலை மாதிரி அலையுது, ஸ்டாண்டிங்கே கிடையாது, உருண்டு தானே வண்டி வருது. போலீஸ் ஒன்று நீ ஆர்கனைஸ் பண்ணி போலீஸ் எல்லாத்தையும் வழிநாடு ஒதுக்கி நீ விரட்டி கொண்டு வந்துருக்கணும், டைம் ஆச்சுன்னு கொண்டு வரணும். அதுவும் நீங்கள் செய்யலை, எதுவுமே செய்யலை. நீங்கள் பாடு கம்மன் விட்டுருக்கீங்க, வரவங்கெல்லாம் வந்து நின்றுருக்கா, கேட்டால் லேட் ஆயிடுச்சுன்றீங்க. அதை வந்து யாரும் எதிர்பார்க்க முடியாது. எந்த அரசியல் கட்சி தலைவராக ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய தமிழக முதல்வரும் சரி, இன்னைக்கு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியும் இருந்தாலும் சரி, மற்ற பாஜகவுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, ஹோம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, வரக்கூடிய கட்சி பாஜகவுடைய தேசிய தலைவர் யாராக இருந்தாலையும் வரக்கூடிய மக்கள் பார்க்க டிலே தான் ஆகும். ஏன்னா அந்த சொன்ன டைமுக்குள்ளே கீப் அப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், உருண்டு தான் வர முடியும். அப்படி வரப்போ இது வந்து ப்ராக்டிக்கலான அது யாரும் பண்ண முடியாத விஷயம். இதை போய் ஒரு டிலே இதாகவும் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் டிலேவாகவும் இப்படிலாம் சொல்லியிருக்கிறது வந்து அது ரொம்ப அது வந்து தமிழக அரசு உச்சநீதிமன்றம் வந்து வாதாடுறது ரொம்ப தவறான விஷயம். ஆனால் டைம் டிலே அதில் எந்த மாற்று கருது. ஆனால் டிலேன்றது அது வந்து செயற்கையாக பண்ணார் இல்லை இயற்கையாக நடந்துச்சுன்னு தான். ஆனால் அங்கே பார்க்குறப்போ நாமக்கல் இருக்கார், இஸ் அ ப்ரெசன்ட் நாமக்கல் வந்து ஆந்தவே எங்கேயும் அவர் வந்து ஓய்வு எடுக்கிறதுக்காக போயிட்டாரு, இல்லை அவர் வந்து ஹோட்டலில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு, அப்புறமா கிளம்புவார்னு சொன்னால் பரவாயில்ல. ஆனால் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்க கிடையாது.
நாமக்கல் கூட்டத்தை முடிச்சுட்டு அப்படியே உருண்டு நான் வராங்க. கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர். அந்த 60 கிலோமீட்டர் உருண்டு வர்றதுக்கு 7 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து திருச்சி மரக்கடைக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு வர வேண்டிய விஷயத்து இது 7 மணி நேரம் ஆயிடுச்சு. இதெல்லாம் அரசுக்கு தெரியாதா? உளவுத்துறைக்கு தெரியாதா? காவல்துறைக்கு தெரியாதா? மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியாதா? அப்போ தவறு எங்க நடந்திருக்குது? அரசு அப்போ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, மாவட்ட ஆட்சியாளரோ காவல்துறை கண்காணிப்பாளரோ டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பியோ என்ன சொல்கிறாங்க, சார் 10,000 பேர் வருவாங்க சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்லி எழுதி தந்தாங்க சொன்னால் நீங்கள் எப்படி அதை ஒத்துக்கலாம்? 5 மாவட்டத்தில் நடந்திருக்க கூட்டம், 5 மாவட்டத்தில் இருக்க கூட்டத்திலையும் இவ்வளோ இத்தனை ஆயிரம் பேருக்கு இவ்வளோ டிலே இருக்குது, இப்படி நடந்திருக்காப்போ எப்படி நீ இப்போ சொல்லுவ? அதுக்கு அனுமதி தர முடியும்னு சொல்லியிருக்கலாம். இல்லை கூட்டம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆனதுனால நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் உடனடியாக எடுத்ததுக்கும் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிக்கும் எடுத்துக்கு பவர்ஸ் இருக்குது. ஆனால் நிறுத்திருக்கலாமே. ஏன்னா அரசியல் கட்சி கூட்டத்தை நிறுத்தினா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னா அப்போ ஸ்ட்ரென்த் இல்லை. காவல்துறை ஸ்ட்ரென்த் இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய சுப்பீரியர் ஆஃபீஸர் டிசைட் பண்ணிக்கலாம். எந்த டிசைடும் அப்போ முழுக்க என்ன பண்ணாங்கன்னா மக்களை இந்த ஆட்டை பட்டியல் அடிப்பாங்க. அந்த மாதிரி இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி பட்டியல் அடிக்கிற மாதிரி கூட்டத்தை அடைச்சி சுற்றி இருக்கக்கூடிய பேரல் வழி எல்லாத்தையும் பைக்கை வச்சு லாக் பண்ணிட்டாங்க. எதையுமே ஆனால் இன்சிடென்ட் நடந்த பிறகு முடிச்சிருக்கோம். அப்போ அந்த சந்தா இருக்க பைக்கெல்லாம் தள்ளி வழி உருவாக்கணும். அப்போது ஒரு இன்சிடென்ட் நடக்குன்றதுக்காக ப்ரீ பிளான்டா இது நடந்திருக்குன்றது தான் எங்களை மாதிரி ஆட்கள் இன்னி வரைக்கும் 15 நாளாக சோசியல் மீடியாவில் டே பை டே வரக்கூடிய அப்டேட் பார்க்குறப்போ எங்களுக்கு தெரியுதுங்க. பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வணக்கங்க.